ஏசுராஜையில் செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, ஏசுராஜையில் செல்லும் குட்டி நானையா, ஏசுராஜ சொல்கையில் ஒசுனா ஒசுனா என்று துணி கேட்குதே, துள்ளி துள்ளி ஓடி வருவினா, இந்த நுள்ள பொங்கி வலிவுதா, துள்ளி துள்ளி ஓடி வருவினா, இந்த நுள்ள பொங்கி வலிவுதா. குட்டீஸ், இன்னைக்கு போவாஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? போவாஸ் என்றால் வலிமையானவன் அர்த்தம். இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். இவன் மிகுந்த ஆஸ்திகாரனா இருந்தான். நீதிமான், கனிவாய் பேசுகிறவன், தன்னுடைய வேலைக்காரர்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், எதையும் ஆராய்ந்து அறிகிறவன், தன்னை நம்புகிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவன். போவாஸ் ஒரு வேலையை தொடங்கினால் அதை முடிக்கும் வரை இளைப்பாற மாட்டான். எப்ராத்தாவிலே பாக்கியவான், பெத்லகேமிலே புகழ் பெற்றவன். இந்த போவாஸ் சுறுசுறுப்புள்ளவன், யாரிடமும் கெட்ட பேர் வாங்காதவன், தன்னை நம்பி வந்தவர்களுக்கு புசித்து திருப்தியடைந்து மீதம் எடுக்கத்தக்க ஆகாரத்தை கொடுக்கிறவன். போவாஸ் எப்படி கிரயம் கொடுத்து ரூத்தை மீட்டு கொண்டாரோ அதே போல இயேசுவும் நம்மை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். முந்தின ஆதாம் மனுக்குலத்தை ரசிக்கல, இரண்டாம் ஆதாமான இயேசு கிறிஸ்து தான் மனுக்குலத்தை ரசித்தாரு. நகோமிக்கு போவாஸை காட்டிலும் இன்னொரு நெருங்கினவன் இருந்தான். முந்தினவனாகிய சுதந்திரவாளி ரூத்தை ரசிக்கல, பிந்தினவனாகிய போவாஸ் தான் ரூத்தை ரச்சித்து திருமணம் செய்து கொண்டாரு. ரூத் 2:12 படி, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வசனத்தின்படி ரூத் நிறைவான பலனை பெறும்படிக்கு ஆசீர்வதித்தாரு போவாஸ். அந்த வாக்குத்தத்தம் ரூத்தினுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறியது. போவாஸ் மணவாளனாகிய இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறாரு. ரூத் மணவாட்டியாக சபைக்கு அடையாளமா இருக்கா. நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். போவாஸ் தேவனுடைய பிள்ளையா இருந்தபடியால தவறு செய்யல. போவாஸ் ரூத்துக்கு சுதந்திரவாளியா இருந்தாலும், ரூத் அவனை தேடி போனாலும் அவனா திருமண காரியத்தை முடிவெடுக்கல. பெரியோர்களின் சம்மதம் பெற்ற பின்பே முடிவெடுத்தான். இவன் பெரிய ஆஸ்திகாரனா இருந்தாலும் யாருடைய தயவும் தேவையே இல்லைன்னு நினைக்கல. இப்படிப்பட்டவன் மூப்பருடைய தயவுக்காக காத்திருந்தான். இவன் நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாய் ஒழுக்கமுள்ளவனாய் இருந்தான். போவாஸுடைய மகனுக்கு மக்லோன் பெயர் வைக்கப்படாம பரிசுத்த ஆவியானவர் போவாஸ் பெயரையே வர வச்சாரு. அயல் வீட்டுக்காரங்க ஓபேத் பேர் வச்சாங்க. ஓபேத்னா ஊழியக்காரன் அர்த்தம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை நடத்தினாலும் காரியமா நடத்துவாரு, பரிசுத்தமா நடத்துவாரு, தேவ பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு நடத்துவார். ஓகேவா குட்டீஸ்? பாய் செல்லுங்களா.